வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கு அப்ளை பண்ணி அந்த 1000 ரூபாய் கிடைக்காம உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கா? ஐயோ, இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரு சின்ன குழப்பத்துல இருக்கீங்களா? கவலையே படாதீங்க, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்துக்கு எப்படி ரொம்ப சுலபமா மேல்முறையீடு பண்றதுன்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனது நிச்சயம் ஒரு பெரிய ஏமாற்றம் தான், அது புரியுது. ஆனா இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினைச்சு விட்டுறாதீங்க. உங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லி மறுபரிசீலனை பண்ண சொல்றதுக்கு அரசாங்கமே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. அந்த வாய்ப்பை எப்படி சரியா பயன்படுத்திக்கிறதுன்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம். சோ நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல எதுக்காக நிராகரிச்சாங்கன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் என்னென்ன வழிகள்ல மேல்முறையீடு செய்யலாம்னு பார்க்கலாம். குறிப்பா ஆன்லைன்ல எப்படி பண்றதுன்னு படிப்படியா பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, கடைசி தேதி என்ன, கடைசியா சில முக்கியமான டிப்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்துடலாம். சரி வாங்க, முதல் கட்டத்துக்குள்ள போலாம். இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம். அதாவது நம்ம விண்ணப்பத்தை எதுக்காக நிராகரிச்சாங்க அப்படிங்கிற காரணத்தை நாம முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். அந்த காரணத்தை எங்க போய் தேடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்திருப்பீங்க இல்லையா? அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு அரசாங்கம் ஒரு SMS அனுப்பியிருப்பாங்க. அதுல உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணத்தை தெளிவா சொல்லியிருப்பாங்க. முதல்ல அந்த மெசேஜை செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. ஒருவேளை அந்த மெசேஜ்ல சொல்லப்பட்ட காரணம், உதாரணத்துக்கு வருமான வரம்பு மீறல்னு வந்திருக்குன்னு வச்சுப்போம். ஆனா அந்த காரணம் தப்பு, எனக்கு இந்த உதவித்தொகை கிடைக்க எல்லா தகுதியும் இருக்குன்னு நீங்க உறுதியா நம்புனீங்கன்னா நீங்க தைரியமா மேல்முறையீடு செய்யலாம். அதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. சரி, அப்பீல் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு அரசாங்கம் நமக்கு 2 வழிகளை கொடுத்துருக்கு. அது என்னென்ன வழிகள்னு இப்ப பார்க்கலாம். ஒன்று, ஆன்லைன் முறை. உங்க ஃபோன்லயோ கம்ப்யூட்டர்லயோ நீங்களே பண்ணிக்கலாம். இல்லனா பக்கத்துல இருக்கிற சேவை மையத்துக்கு போயும் பண்ணலாம். இது கொஞ்சம் வேகமா சுலபமா முடியற வேலை. இன்னொரு வழி இருக்கு, அது ஆஃப்லைன் முறை. அதாவது சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்துக்கு, உதாரணமா வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேர்ல போய் ஒரு மனுவா எழுதி சமர்ப்பிக்கிறது. இப்போ நிறைய பேர் ஆன்லைன்ல பண்றதுக்கு தான் விரும்புவாங்க. சோ அதை எப்படி ரொம்ப சுலபமா படிப்படியா பண்றதுன்னு இப்போ நாம விரிவா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதுக்காக இருக்கிற அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்க பெயர், குடும்ப அட்டை எண், மொபைல் நம்பர் மாதிரியான விவரங்களை கொடுக்கணும். கொடுத்ததும் 2வது ஸ்டெப்பா உங்க மொபைலுக்கு ஒரு OTP வரும். அதை என்ட்ரு பண்ணி உங்க அக்கௌண்ட்டை சரி பார்க்கணும். 3வது ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்பீல் பண்றீங்க, என்ன காரணம்னு தெளிவா டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் 4வது ஸ்டெப்பா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். கடைசியா 5வது ஸ்டெப், எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை அழுத்திட்டா போதும், உங்க மேல்முறையீடு பதிவாகிடும். நீங்க ஆன்லைன்ல அப்பீல் பண்ணாலும் சரி, இல்ல நேர்ல போய் மனு கொடுத்தாலும் சரி, சரியான ஆவணங்களை இணைக்கிறது தான் உங்க மேல்முறையீட்டோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, கரண்ட் பில் ரசீது, உங்க பேங்க் பாஸ்புக், இந்த 4ம் கட்டாயமா இருக்கணும். இதோட நகல்களை நீங்க ரெடியா வச்சுக்கணும். இது கூடவே உங்க வருமான வரம்பு சரியா இருக்குன்னு நிரூபிக்க ஒரு வருமான சான்றிதழையும் சேர்த்தீங்கன்னா உங்க மேல்முறையீடு இன்னும் ரொம்ப வலுவானதா இருக்கும். அது கட்டாயம் இல்ல, ஆனா இருந்தா ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நாம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். அதுதான் காலக்கெடு. இதை தவற விட்டா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கூடவே சில முக்கியமான டிப்ஸையும் நான் சொல்றேன். இந்த நம்பரை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. 30. ஆமாங்க, உங்களுக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு SMS வந்த தேதியிலிருந்து சரியா 30 நாட்களுக்குள்ள நீங்க உங்க மேல்முறையீட்டை செஞ்சாகணும். ஒரு நாள் தாமதமானாலும் ஏத்துக்க மாட்டாங்க. சோ இந்த டெட்லைனை மட்டும் ஒருபோதும் தவற விட்டுறாதீங்க. கடைசியா போறதுக்கு முன்னாடி இந்த 3 முக்கியமான டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை எப்போவும் ஆக்டிவா ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேல்முறையீடு சம்பந்தமான எல்லா தகவலும் அதுக்கு தான் வரும். 2வது, சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த எல்லா விவரங்களையும் ஒரு டிக்கு 2 தடவை சரி பாருங்க. சின்ன தப்பு கூட இருக்கக்கூடாது. 3வது, ஒரு விண்ணப்பத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் மேல்முறையீடு செய்ய முடியும். அதனால முறையே சரியா பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்ப பண்ணணும்னு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல்களை பயன்படுத்தி உங்களுக்கான உரிமையை பெற நம்பிக்கையோட உங்க மேல்முறையீட்டை பதிவு செய்ய நீங்க தயாரா? உங்க முயற்சி கண்டிப்பா வெற்றி பெறும். வாழ்த்துக்கள்.